வணக்கம் பிரவீன். தாங்கள் தெரிவித்தபடி சிபிசிஐடி குழுவினர் இன்று 2 பிரிவாக பிரிந்து திருநெல்வேலி சிபிசிஐடி ஆய்வாளர் உலகராணி தலைமையிலான குழு, அவருடன் 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் துணை ஆய்வாளரும் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இன்று திசையன்பிள்ளை பகுதியில் ஜெயக்குமார் மர்மமான மரணம் அடைந்த அவரது தோட்டத்து பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவரது குடும்பத்தினரிடமும் அவரது கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட பலர் சம்பந்தப்பட்ட சிலரிடம் இன்று விசாரணை மேற்கொள்வதாக சற்று முன் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இது தவிர எஸ்பி முத்தரசி 2 நாட்களுக்கு முன்னதாக தூத்துக்குடிக்கு வந்து பின்னர் திருநெல்வேலிக்கு வந்து கரைசுத்துப்புதூரில் நேரடியாக சென்று தனது விரிவான விசாரணையை மேற்கொண்டார். நேற்று சிபிசிஐடி சார்பில் எந்த ஒரு விசாரணையும் நடத்தப்படவில்லை. எஸ்பி முத்தரசி சனிக்கிழமை அன்று மீண்டும் சென்னை கிளம்பி சென்று விட்டார். இன்று காலையில் இன்ஸ்பெக்டர் உலகராணி தலைமையிலான குழுவினர் திசையன்விளை பகுதியில் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலையா தற்கொலையா என எந்த ஒரு முடிவும் இதுவரை எடுக்கப்படாத நிலையில் ஜெயக்குமார் தனது கைப்பட எழுதி வைத்திருந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 32 பேருக்கும் சம்மன்கள் அனுப்பும் பணி இன்று காலை திருநெல்வேலி சிபிசிஐடி அலுவலகத்தில் தொடங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. சனிக்கிழமை மதியம் 1 மணி போல ஜெயக்குமாரின் மனைவி ஜெயந்தி மற்றும் அவரது 2 மகன்கள், அவரது மகள் அனைவரும் திருநெல்வேலி சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகினர். மாலை 6:45 மணி வரை கிட்டத்தட்ட 5:45 மணி நேரம் அவர்களிடம் விசாரணை தனித்தனியாகவும் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து வைத்தும் பல கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. அதனை தொடர்ந்து இன்று 32 பேருக்கும் சம்மன்கள் அனுப்பும்படி தொடங்கப்பட்டு விட்டதாகவும் இந்த சம்மன்கள் அடிப்படையில் ஒரு நாளைக்கு 2 பேர் வீதம் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் எனவும் சிபிசிஐடி வட்டாரத்தில் இருந்து வெளியான தகவல்கள் குறிப்பிடுகின்றன. விரிவான விசாரணை தேவைப்படுவதால் ஒரு நாளைக்கு 2 பேருக்கு மேல் விசாரணை வைத்துக் கொண்டால் விரும்பும் விவரங்களை பெற முடியாது என ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கு மிகவும் சூடுபிடித்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். 2-3 நாட்களுக்கு முன்னாக திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர், தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தான் விசாரணைக்கு எந்நேரமும் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அது போலவே நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் மற்றும் காங்கிரசின் முக்கிய தலைவர் தங்கபாலு ஆகியோரும் இந்த விசாரணைக்கு மீண்டும் திருநெல்வேலி சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படும் சம்மன்கள் அனுப்பி விசாரணைக்கு அழைக்கப்படும் அனைவருமே திருநெல்வேலி சிபிசிஐடி தலைமை அலுவலகத்திற்கு தான் அழைக்கப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தவிர இந்த வழக்கின் பல்வேறு விசாரணை கோணங்கள் விரிவடைந்து இருப்பதாகவும் அது சம்பந்தமான தகவல்கள் எதையும் தற்போது வெளியிட முடியாது எனவும் சிபிசிஐடி வட்டாரத்தில் இருந்து நமக்கு தகவல் பிரத்யேகமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்தால் இந்த வழக்கு விசாரணை ஒரு முடிவுக்கு வரும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜெயக்குமார் மர்மமான முறையில் மரணமடைந்த இந்த வழக்கு தற்போது மிக சரியான பாதையில் என்ன காரணம் என்பதை கண்டறியும் நோக்கத்தோடு சென்று கொண்டிருப்பதாக சிபிசிஐடியில் இருந்து வரும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. பிரவீன்.